செயின் அழகா இருக்குல்ல? பிரதாப் என் அழகுக்கு கொடுத்த கிஃப்ட். ரொம்ப ஆசையா தந்திருக்கான். இது கூட நமக்கு கொடுக்கிற மரியாதையா? அவன் ஏன் தரணும்? ஃபர்ஸ்ட் இத தருவான், அப்புறம் என்னையே கேட்பான் இல்லையா? முத்தோ, இது திவ்யாக்கு என்னோட கிஃப்ட். ஏன் டிசைன் பிடிக்கலையாமா? வேணாம் பாஸ், இதெல்லாம் உங்கள் லெவல் வேற, எங்கள் லெவல் வேற, விட்டுடுங்க. நம்மக்குள்ள இதெல்லாம் சிம்பிள்டா. எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட் வேற, எங்கள் டேஸ்ட் வேற. இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாஸ், நான் வரேன். ஏய், செல்ல மாட்டியா நீ? எப்ப பார்த்தாலும் பிக் பாக்கெட் செயின் இருக்குது. எத்தனை முறை ஜெயிலுக்குள்ள வருவ? இந்த முறை உன்னை விடவே மாட்டேன். ஏய், ஏய், அம்மா கிட்ட சரி கத்து வராதடா. ஏய், விட மாட்டேன். யோ ஏட்டு, ஏன் பசங்களை இந்த அடி அடிக்கிற? செத்துற போறானுங்கய்யா. வா முத்து, எல்லாம் எப்படி நடக்குது? ஒரு இழிச்சவாயம் கிடைச்சிட வேணாமே, கூட்டின்னு வந்து குத்த வச்சு கும்மு கும்முன்னு குத்திடுவீங்களே. அது எப்படி உங்களுக்கு மட்டும் இழிச்சவாயம் வந்து மாட்டுறாங்கன்னே தெரில. இதெல்லாம் நமக்கு தேவையா? வந்த வேலையை பார்க்கலாம், அவ்வளோதான். மாப்பிள, இவனை பார்த்தா நம்மளை பார்த்த மாதிரி இல்ல. இன்னும் 4 போடு. ஒரு நாளைக்கு எங்களை மாதிரி அவனும் உன்னை போடுவான். ஆமா ஏட்டு, எஸ்ஐ எங்க? ஏய், அவரு கேஸ் விஷயமா போயிருக்காரு வெளியில. ஏட்டு அவன அது வந்து முத்து எஸ்ஐ கையில் இருக்கு. சொல்றேன்ல. இத தருவான், அப்புறம் என்னையே கேட்பான் இல்லையா? நம்மக்குள்ள இதெல்லாம் சிம்பிள்டா. எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். வாழ்க்கையில இப்பதான்டா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சோம். அதுக்குள்ள கழுத்துல கத்தி வச்ச மாதிரி இருக்கு. ஏதோ தெருநாயா இருந்தா கல்லால அடிச்சு விரட்டிடலாம். இப்ப என்னடா பண்றது? இது அண்ணனோட உயிரின்றதுனால அதான் யோசிக்கிறேன் நானு. அவனை பத்தி அண்ணன் கிட்ட சொல்ல பயமா? எங்க உசுறு போச்சுன்னா மசுறு போச்சுன்னு விட்டுறலாம். ஆனா இப்ப என்ன பண்றது? இல்லடா, அண்ணன் நம்மளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. இந்த விஷயத்த முதல்ல நான் அவர்கிட்ட நேர்ல போய் பேசுறேன், அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். உன்னை பத்தி ரொம்ப பெருமையா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன்டா. நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. உன்னை பிள்ளையவட பார்த்த நானு ஒரு நண்பனா பார்த்தேன்டா, ஒரு நண்பனா பார்த்தேன். டாட், உன் அரசியல் என் விஷயத்துல மிக்ஸ் பண்ணாத. ஐ நோ எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். மாடு ஏதோ ஒரு ஊர்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குதேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்பதான்டா தெரியுது மாடு இதே ஊர்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. இத நான் சும்மா விட மாட்டேன். இவனை நீ யாருன்னு நினைச்ச?
இவனும் என் புள்ளதாண்டா, நம்ம வீட்ல ஒருத்தன். இவனும் திவ்யாவும் கல்யாணம் பண்ணிக்க போறது உனக்கு தெரியாதா? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ கோவத்தை பார்க்கணும்னு நீ ஆசைப்படாத. அட விடுங்கண்ணே, மாப்பிள்ள வெளியூர்ல படிச்சுட்டு வந்தவரு, அப்படி இப்படிதான் இருப்பாரு. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டா எல்லாம் தானே சரியாயிடும். இதுக்கு போய் நீ அவனுக்கு வக்காலத்து. முத்து, அண்ணா. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நானே முன்னாடி நின்று உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் மனசுக்கு சந்தோஷம். சரிண்ணே. முத்து, ம். எதையும் நீ மனசுல வச்சுக்கிட்டு போகக்கூடாது. நிம்மதியா போ, நான் பாத்துக்கிறேன். ம் சரிண்ணே. வாங்கடா குழந்தை பசங்களா. என்னடா என்ன போட வந்த மாதிரி தோணுது? கமான், இங்க வந்து போடுங்கடா. நீயே என்ன முதல்ல போடுற மாதிரி தோணுது. பன்னிக்கு பாப்கார்ன் விற்கிற மாதிரி ஒரு மூஞ்சி. நீங்க எல்லாம் என்ன போட வந்துட்டீங்களாடா? போய் வேற வேலை இருந்தா பாரு. உங்களை செப்பரேட்டா கவனிச்சுக்கிறேன். பாஸ், வேற யாரும் லோக்கல் பசங்கிட்ட பேசுற மாதிரி பேசாதீங்க பாஸ். நாங்க உங்க பசங்க. உங்ககிட்ட வேற மாதிரி பேச முடியுமா? பிச்சைக்கார பசங்களை எல்லாம் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்னு இப்போ தெரியுதுடா எனக்கு. டேய், இந்த மாதிரி தப்பாலாம் பேசாத. நல்லா இருக்காத. பூர் பாய். உன்ன மாதிரி பன்னாடைகளை நான் கிட்டையே வச்சுக்கிறது இல்ல. பாஸ், இத்த விட்டு தள்ளுங்க. உங்களுக்கே தெரியும் அண்ணனே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாருன்னு. ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற? நான் என்ன மொத்தமாவா கேட்டுட்டேன்? ஒரே ஒரு முறை உனக்கு என்ன தேவையோ, அவளுக்கு என்ன தேவையோ மொத்தமாவா கொடுத்துடுறேன். Come dear, shall we go? போடி. ஏய், பணத்துக்காக எங்க அப்பா கூட என்னென்னமோ பண்ணிருக்க. அதை விட 100 மடங்கு நான் சாரி பாஸ். எங்களுக்கு எல்லாமே அண்ணன் தான் பாஸ். நாங்க உங்க முன்னாடி நிக்கவே கூடாது. ஆனா சாரி பாஸ், வாங்கடா. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாடி ஊர்ல பண்ணைக்கு பைத்தியம் பிடிச்சா வெடி வைப்பாங்கல்ல, அப்படி வைக்கலாமா? அத கசாப்பு கடையில போட்டு கறியாக்கிடுவாங்கடா. ஆனா நம்ம பண்ண முடியாதுல்ல. இந்த வெறி பிடிச்ச மிருகத்தை இப்படியே விட்டு வச்சா இன்னும் என்னென்ன பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் கிளம்புங்க. சரிடா, சரி. என் அண்ணிய காப்பாத்த நான் போறேன், நீங்க எல்லாம் கிளம்புங்க. இது ஏன் விஷயம், நான் பாத்துக்கிறேன். அது ஏன் அண்ணி? இவ்வளவு நாள் ஒரே குடும்பமா இருந்தோம், இப்ப பிரிக்கலான்னு பாக்குறியா? டேய், நம்மளை விட்டு பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டான், விடுறா. டேய், புரிஞ்சுக்குங்கடா. டேய், நாம மாட்டினாதானடா. நாய்ங்க கூட்டத்துல இருந்து எத்தனை நாய் குலைச்சாலும் அது எந்த நாயின்னு தெரியாது. மாப்பிள, இது வரைக்கும் நீ பேசுன, நான் செஞ்சேன். இப்ப நீ செய்ய வேண்டியதை நான் சொல்றேன். இதான் நம்மளோட முடிவு.
ச்சே. நீ தூங்குமா? யார் முத்து இந்த நேரத்துல? அண்ணன் கூப்பிடுறாரு. சொல்லுங்கண்ணா. முத்து, நாளைக்கு காலையில நீ மும்பைக்கு போ. அங்க மைக்கேல் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குண்ணா. இந்த டீலை வேற யாராவது பண்ணட்டுமே. இந்த டீலை என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன? முடியாது. முத்து என் பேச்சுக்கு எப்போதும் முடியாதுன்னு சொன்னதே கிடையாதே. முடியாதுன்னு சொல்றேன்னா மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எதுவா இருந்தாலும் இந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். புரிஞ்சதா? முத்து, இந்த டீல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டீலை மட்டும் நீ முடிச்சு தந்தேன்னா எனக்கு பல கோடி ரூபாய் கிடைக்கும். உனக்கு எத்தனை கோடி வேணும் நான் கொடுக்குறேன். யோசிக்காம கிளம்பு. யோசிச்சாலே பயம் வந்துடும். நீ மைக்கேல மீட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஏன் முத்து, அண்ணனுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்ட? அண்ணன் மும்பை போக சொல்றாரு. உன்னை விட்டு எப்படி போறதுன்னு தான் யோசிக்கிறேன். எப்ப வருவ? எப்படியும் 3-4 நாள் ஆகும். முத்து, எனக்கு எல்லாமே நீதான். இந்த பணத்துக்காகவோ இந்த வசதிக்காகவோ நான் உன் கூட வரல. கூலி வேலை பார்த்தாவது என்னை காப்பாத்துவேன்னு உன்னை நம்பி வந்த. நாம எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம். நினைச்ச உடனே விட்டுட்டு வர வேலை இல்லம்மா இதெல்லாம். சமயம் பார்த்து தான் வெளியில வரணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணனுக்காக பண்ற கடைசி வேலை இது. இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கலாம். நீ போய் தூங்குமா. பார்த்து போ, பத்திரம். Wow. ஹாய் ப்ரோ. கம் ப்ரோ. ஸ்டாச்சுவை பார்க்கணும். டீல் முடிஞ்சதும் கைக்கு வரும். டீல் முடிஞ்ச உடனே கைக்கு வரும். பீஸா பார்க்காம செக் பண்ணாம எப்படி டீல் பேசுறது? இந்த பாய் மேல நம்பிக்கை இல்லை உனக்கு? I trust you. So I am here. முதல்ல பணத்தை பார்க்கணும். இந்த சையத் பாய் பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. பணம் இங்கதான் இருக்கு. பணத்தை பார்க்கணும். பணத்தை தானே பார்க்கணும். வா. பாரு ப்ரோ, பாரு. மொத்தமா இந்த அலிபாய் துட்டு. இப்ப நம்புறியா இந்த பாய? திவ்யா, கார்ல ஏறு. நான் வரல. ஏறுன்னு சொல்றேல்ல. நான் வரல. வா திவ்யா. நான் வரலன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் திவ்யா. நான் சொல்றது உனக்கு புரியல? ப்ளீஸ் திவ்யா, மன்னிச்சிடு. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி. தேங்க்யூ. கம்.
ப்ரோ டி பீஸா ஓ பீஸா? இட்ஸ் நாட், இட்ஸ் a opis man. இந்த ஸ்டாச்சு தான் உன் வாழ்க்கையே மாத்த போகுது. Almighty God, bro.